கப்ப பிரியாணி ரெசிபி வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் சூப்பராக போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது யூடியூப் லோட்டஸ் தமிழ் சேனல், அப்புறமா பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ தமிழ் சேனல் 2 பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. பேக் டு கிரீன். திஸ் இஸ் அபிஷா. இன்னைக்கு வந்து ஒரு கஞ்சி நான் வந்து பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து புனித வெள்ளி, அதனால தான். ஸோ அதனால் வந்து புனித வெள்ளி நார்மல் கஞ்சி நான் வந்து பண்ண போகிறேன். புனித வெள்ளிக்கு தான் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ வீடியோக்குள்ளே அடி போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்பேமில் போயிடும். ஸோ எனக்குன்னு கிடையாது, யாருக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து பார்க்குறதா வந்து கொஞ்சம் நேரமாவது வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கமெண்ட்ஸ் யாருக்குமே வந்து போடாதீங்க. அது வந்து தன்னாலே வந்து டிலீட் ஆகி போயிடுது. ஸோ சேம் கமெண்ட்ஸ் யாருக்கும் வந்து போடாதீங்க. வேறு விதமாக வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மல் கஞ்சி தான் பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து குட் ஃப்ரைடே. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மலி கிறிஸ்டின்ஸ் எல்லாரோட வீட்டில் இந்த மாதிரி கஞ்சி வந்து பண்ணுறது வழக்கம். அது வந்து குட் ஃப்ரைடேக்கு தான் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப சத்தான கஞ்சி இது. எல்லா வயதினருக்கும் எல்லா நோயாளிகளுக்கும் குடிக்கக்கூடிய ஒரு கஞ்சி தான் இது. நீங்கள் எந்த இதில் இருந்தாலுமே, எந்த மதமாக இருந்தாலுமே நீங்கள் நோன்பு எடுக்கிற டைம் இந்த கஞ்சி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஸோ இந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா நான் சிறுபேர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ சிறுபேர் போட்டு பண்ணுறதுனால எல்லாருக்குமே வந்து குடிக்கலாம். இது வந்து மத்தியான டைமில் தான் குடிக்கணும், ஈவினிங் டைமில் குடிக்கணும், அந்த மாதிரி கிடைக்கும். எப்போ வேணும்னாலும் இந்த கஞ்சி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நோயாளிகளுக்கும் எல்லா வயதினருக்கும் குடிக்கக்கூடிய கஞ்சி. ரொம்ப 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 சத்தான கஞ்சி இது. ஸோ அந்த கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சிறுபேரோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிற டெக்னிக் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. ஸோ சிறுபேர் அப்படின்னால எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா, சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது தான் இந்த சிறுபேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுது, வெயிட் லாஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. டயட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் எல்லாம் வராமல் இது வந்து பாதுகாக்குது, பிளட் ப்ரெஷருக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறது தான் இந்த சிறுபேர். ஸோ இந்த சிறுபேரை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கஞ்சி வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து தேங்காய் துருவல் போடுறோம். ஸோ தேங்காவும் எல்லாருக்குமே தெரிஞ்சதான், நல்ல சத்துக்கள் மிகுந்தது. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் மிகுந்தது தான் இந்த கஞ்சி. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியதான் இது. சிலர் பார்த்தீங்கன்னா குக்கரில் பண்ணுவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா வெறுமனே வந்து பாத்திரத்தில் வச்சு பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து வெறுமனே பாத்திரத்தில் தான் வச்சு பண்ணுறேன். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கஞ்சி கூடாலே வெறுமனே வந்து கஞ்சி வந்து சாப்பிட்றது முடியாது இல்லையா. ஸோ கஞ்சி கூடாலே வச்சு சாப்பிட்றது என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ இந்த கஞ்சி கூடால வச்சு சாப்பிட்றதுக்கு சிகப்பு தேங்காய் துவையல் வந்து நான் பண்ண போகிறேன். அது வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கூட வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ புனித வெள்ளி நோன்பு கஞ்சி பண்ண வேண்டிய திங்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். இது வந்து சாப்பாட்டு அரிசி, என்ன அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா பாதி அளவு வந்து சிறுபேர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து சாப்பாடு அரிசி எடுக்கலாம், பச்சரிசி அரிசி எடுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா இதோட பாதி அளவு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 பீஸ் இஞ்சி குட்டியாக நறுக்குனது, அப்புறமா வந்து பூண்டு அப்படியே முழுசாக வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவல் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் நம்மளோட நோன்பு கஞ்சி பண்ண வேண்டிய தேவையான பொருட்கள்.
ஸோ சிறு பேர் பார்த்திங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா வறுத்துட்டு அப்புறமா வந்து வேக வைப்பாங்க, சிலர் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு வேக வைப்பாங்க. நான் எதுவுமே பண்ணலை, இப்படியே தான் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா சிறு பேர் வந்து வேகிறதுக்கு நேராகும். உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து சீக்கிரமாக வேகிற ரைஸ் அப்படின்னா முதல்ல வந்து இந்த சிறுபேரை வந்து வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து சிறுபேரை வேக வச்சிடலாம். ஸோ சிறுபேர் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைங்க. ஒரு பாதி அளவு குக்கான பிறகு நம்ம வந்து அந்த அரிசியை வந்து கழுகி போட்டுடலாம். சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரைஸ் எல்லாம் எடுப்பாங்க, சீக்கிரம் வந்து வேகாத அரிசி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரெண்டையும் வந்து சேர்த்தே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ சிறுபேர் பார்த்திங்கன்னா பாதி அளவு வந்து வெந்துடுச்சு. ஸோ அதனால் நான் மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து போடுறேன். அரிசி வந்து எனக்கு சீக்கிரமாக வந்து வேகிற அரிசி, அதனால தான் முதல்ல வந்து நான் சிறுபேரை வந்து வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் இல்லாமல் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து போட்டு சேர்த்து வந்து வேக வைங்க. உப்பு வந்து இப்போ போட வேண்டிய தேவை கிடையாது, தேவைக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல வந்து கொஞ்சம் வந்து லூஸாக தான் எடுக்கணும், ஏன்னா சிறுபேர் போட்டதுனால திருப்பி வந்து குறுகிரும். ஸோ தண்ணி வந்து தேவைக்கு விட்டு வச்சுக்கோங்க, வேக வைங்க, மூடி வச்சு வேக வைங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து வச்சுருக்கேன். வேக வேக உங்களுக்கே வந்து தெரியும் எந்த அளவு தண்ணி வேணுங்கிறது. ரொம்ப திக்கானா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி வச்சு வேக வைக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் தான் ஆயிடுச்சு, தண்ணி வந்து வத்திடுச்சு. ஸோ கொஞ்சம் கூட நான் வந்து தண்ணி வந்து விட்டு வந்து வேக வைக்கிறேன். நல்லா கொதித்த பிறகு தீயை வந்து ஜிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கொதித்து வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவைக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து லூஸாக பண்ணினா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சூடாக வந்து குடிக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் வந்து ஆற விட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து வத்திரும். ஸோ அதனால் வந்து தேவைக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திக்காக வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து லூஸாக வந்து குடிக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது வந்து கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கொதி வரட்டும். ஸோ தண்ணி விட்ட பிறகு வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் இல்லை தேங்காய் பொடிச்சதை வந்து போட்டுடலாம். ஸோ கஞ்சி வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம தேவைக்கு வந்து உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபைனலி வந்து தேங்காய் வந்து போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து எந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். தேங்காய் வந்து துருவி போடலாம், இல்லை வந்து பொடிச்சு போட்டுக்கோங்க. தேங்காய் போட்ட பிறகு கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ நம்மளோட குட் ஃப்ரைடே நோன்பு கஞ்சி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ சர்வ் பண்ணிடலாமா? ஸோ நம்மளோட கஞ்சி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்மளோட சிகப்பு தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்கன்னா பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 சின்ன வெங்காயம், 1 பீஸ் இஞ்சி, அப்புறமா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு. சிலர் பார்த்திங்கன்னா புளி வந்து சேர்ப்பாங்க, நான் வந்து புளி சேர்க்கலை. ஸோ இவ்வளோத்தையும் வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொரவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரையாமலும் இல்லை அரைஞ்சும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு மீடியம் லெவலில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த துவையல் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு துவையல் தான். ரொம்ப ரொம்ப சத்தானது. தேங்காய் வச்சு அரைக்கிறது எதுவுமே வேறு எந்த திங்ஸும் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ரொம்ப சத்தானது. ஸோ இது வந்து நீங்கள் மற்ற இதுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கு கூடலையும் இந்த துவையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் இது சம்மந்தி அப்படின்னு சொல்லுவோம், கட்டி சம்மந்தி அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு ஸ்பெஷல் வந்து நாங்கள் வந்து இது கூடால வந்து சாப்பிட்றது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாங்கள் வந்து கஞ்சி கூடால இன்னொரு ஸ்பெஷல் அப்பளம் கூட சேர்த்து தான் வச்சு சாப்பிடுவோம். ஸோ வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அட்டகாசமான கஞ்சி, ரொம்ப ரொம்ப சத்தான கஞ்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த கஞ்சி வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா யாருமே வந்து குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. நார்மலி கஞ்சி அப்படின்னாலே யாருக்குமே பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி கஞ்சி வந்து பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி வந்து நான் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க வந்து சின்ன வயசில் இருக்கிற டைம்லையும் நான் சின்ன வயசில் இருக்கிற டைம்லையும் குடிச்சது. ஸோ எனக்கும் வந்து பிடிக்கும், என்னோட குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ கஞ்சினால விரும்பி ரொம்ப ரொம்ப பிடிக்குவாங்க. ஸோ நம்ம வந்து பண்ணி கொடுக்குறதுல தான் இருக்குது. ஸோ இது நோன்புன்னு மட்டும் கிடையாது, எல்லா டைமும் வந்து குடிக்கக்கூடிய ஒரு எளிதான கஞ்சி. ஸோ ரொம்ப ரொம்ப சத்தான கஞ்சி.
இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றது இதுதான் கஞ்சி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு துவையல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூடவே வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்றது வழக்கம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த மாதிரி கஞ்சி பண்ணி அப்புறமா வந்து இந்த மாதிரி ரெட் கலர் துவையல் பண்ணி அதாவது சம்மந்தி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். Let's go. Yeah. I'm like an addict, do I gotta have it. I ain't even playing, got a really bad habit. If it moves, gotta grab it. Fuse like a magnet, lose, won't have it till I'm doomed in a casket. டேஸ்டான ஒரு கஞ்சி வந்து நோன்பு கஞ்சி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கஞ்சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சத்துக்கள் வந்து அதிகம். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இஞ்சி பூண்டு ஜீரகம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து சாப்பிட்ற அந்த ரெட் சட்னி ரெட் சம்மந்தி இல்லை எங்கள் துவையல் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்பளம் வச்சு சூப்பர் காம்பினேஷனாக ஒரு வந்து அதாவது புனித வெள்ளி நோன்பு கஞ்சி வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சத்தானது, எல்லா வயதினருக்கும் சாப்பிடக்கூடியது. இப்போன்னு கிடையாது, எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், எந்த நேரம் வேணும்னாலும் சாப்பிடக்கூடிய ஒரு கஞ்சி தான். ஸோ எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கஞ்சி வந்து பண்ணி சாப்பிட பாருங்கள். இது வந்து நான் இன்றைக்கி சாம்பிளுக்கு தான் வந்து பண்ணேன். நாளைக்கு குட் ஃப்ரைடே கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இந்த கஞ்சி வந்து இருக்கும். ஸோ எல்லாரோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு கஞ்சி வந்து பண்ணி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ அதாவது நோன்பு கஞ்சி வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய்.